ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு சில முக்கியமான ஹேர் கேர் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் முடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயங்கள் பண்ணி எனக்கு என்ன தான் பண்ணாலும் முடி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே இல்லை. ரொம்ப வருஷமாக ஒரே அளவுலே இருக்க மாதிரி இருந்தது ஹேர் க்ரோத். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டது அப்புறமா நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்த ஒரு சில முக்கியமான ஹேர் கேர் டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சிலர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, முடி ரொம்ப வருஷமா ஒரே அளவுல இருக்கு, முடி வளர்ச்சியே இல்லை, என்ன பண்ணாலும் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மெயினாக ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுக்கு ரிசல்ட் ஏன் இல்லை, முடி வளர்ச்சி ஏன் ஒரே அளவுல இருக்கு அப்படின்றது ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல போதுமான அளவுக்கு சத்து இல்லாமல் இருக்கிறது தான். நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு சத்து இருந்ததுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் ரிசல்ட்டை உடனடியாக நம்மளால பார்க்க முடியும். ஸ்கேல்ப் சத்து இல்லாமல் வீக்கா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ணாலும் நம்மளால ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அப்ளை பண்ற விஷயங்கள்ல இருந்து அந்த ஸ்கேல்ப்புக்கு தேவைப்படுற சத்தை தான் ஃபர்ஸ்ட் அது எடுத்துக்க பார்க்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை காமிக்கிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு லேட் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்கேல்ப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஸ்ட்ரென்த் இல்லை, உங்களுக்கு ரொம்ப வீக்கான ஸ்கேல்பா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற ஒரு சில முக்கியமான டிப்ஸ்லாம் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ நம்மளோட ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தா இருக்குதா இல்லை வீக்கா இருக்குதா அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். அதாவது காரணமே இல்லாமல் திடீர்னு ரொம்ப அதிக அளவில் ஹேர் ஃபால் ஆகுறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மாறுச்சுன்னா ஹேர் ஃபால் இருக்கும், இல்லை உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும், இல்லை ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம், ஹேர் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கும். இந்த மாதிரி எந்த ரொட்டீனுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணல, எப்பவும் போல தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் சடனாக ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்கேல்ப் போதுமான அளவுக்கு சத்தா இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தலை உங்களுக்கு ரொம்ப எக்கச்சக்கமா அரிச்சிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் தலை அரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. அதாவது நார்மலா நீங்க ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா சில டைம்ல ஸ்கேல்ப் அழுக்கா இருந்தா கூட நம்மளுக்கு தலை அரிக்கும். அது பிரச்சனை இல்லை. நீங்க இப்பதான் ஹேர் வாஷ் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிருக்கீங்க, ஹேர் வாஷ் பண்ணதுமே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு தலை அரிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஸ்கேல்ப் போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இல்ல, வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் இருக்கிறது. உங்களுக்கு மைல்டான டேண்ட்ரஃபா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப அதிக அளவுல டேண்ட்ரஃபா இருந்தாலும் சரி, சிலருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது டேண்ட்ரஃபா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் கூட இருக்கும். பொடுகுன்றது வெள்ளை வெள்ளையா பொடி பொடியா கொட்டுற மாதிரி இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேல்போடையே ஒட்டிட்டு இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த டேண்ட்ரஃப். நீங்க தலைய சீப்பு வச்சோ இல்ல கையாலேயோ சொரிஞ்சிங்கன்னா மேல இருக்க தோல் அப்படியே பட்டையா பிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு, ஸ்கேல்ப் உறிஞ்சி வர மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் ஒரு வகையான டேண்ட்ரஃப் தான். இந்த மாதிரி நீங்க ஸ்கேல்ப்ல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல ஆக்னே ப்ராப்ளம், அப்புறம் கொப்பளம், அப்புறம் ரெட்டா ஆயிடுறது தலையில அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஸ்கேல்ப் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு, இன்ஃபெக்டடா இருக்கு அப்படின்னாலுமே ஸ்கேல்ப் வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட முடி ஈஸியா உடஞ்சி விழுது, தலையில கை வச்சாலே முடி கட் ஆகி விழுது, ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய இருக்கு, ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடுது, ஹேர் மாஸ்க் எதெல்லாம் அப்ளை பண்ணாலுமே முடி ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு, ஒரு ஷைன் இல்லாம இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் வீக்கா இருக்கு, முடியுமே ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸஸா ஆயில் ஸ்கேல்ப்ல சுரந்துட்டே இருக்கும். அதனால முடியும் ஸ்கேல்ப்பும் பாத்தீங்கன்னா எப்பவுமே பிசு பிசுன்னு இருக்க மாதிரி, கிரீஸியா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ஸ்கேல்ப் வீக்கா இருக்கு நம்மளுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல்ப்புக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறத எப்படி சத்துள்ளதா நம்ம மாத்தலாம் அப்படின்றதுக்கான 7 முக்கியமான டிப்ஸ் நான் ஷேர் பண்றேன். இந்த 7 விஷயத்தை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா உங்களோட முடி நீங்க எவ்வளோ வீக்கான ஸ்கேல்பா இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா மாறி முடி வளர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லா அதிக அளவுல கண்கூட உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த 7 டிப்ஸை ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா உங்களோட ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற ஹேர் கேர் ரொட்டீனை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஹேர் கேர் ரொட்டீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆயிலி ஸ்கேல்பா, ட்ரை ஸ்கேல்பா, இல்ல மிக்ஸ்டு ஸ்கேல்பா, இல்ல நார்மல் ஸ்கேல்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னே தெரியாம வீடியோஸ்ல பாக்குறதையும் சரி, இல்ல நீங்க கேள்விப்படுற எல்லாத்தையுமே தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ரிசல்ட் இருக்காது. உங்களோட பிரச்சனை எல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அதுக்கேற்ற சொல்யூஷனை வந்து உங்களால் கொடுக்க முடியும். அப்போ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஸோ உட்காந்து ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாதிரி பொருள்லாம் உங்களுக்கு செட் ஆகும், என்னென்ன செட் ஆகாது. சிலருக்கு வந்து ஆலோவேரா அந்த மாதிரி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சட்டுன்னு சளி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெகுலராக நல்லா செட் ஆகிற பொருளாக ஒரு 2-3 வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளாக வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்றது நம்ம என்னன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணாததுக்கு நடுவில் இருக்க டேஸில் எப்படி ஹேரை கேர் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் ஹேர் கேர் ரொட்டீன். இப்போ நான் சிம்பிளாக இந்த ஹேர் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணால் போதும். ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கவங்க வீக்லி 3 வாட்டி வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். நார்மல் ஸ்கேல்பாக இருக்கவங்க உங்களுக்கு எப்போ ஹேர் வந்து அழுக்காக இருக்குது, ஸ்கேல்ப் அழுக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கு என்னன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணணும், எத்தனை தடவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நடுவில் இருக்க டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயிலோ இல்லை நார்மல் ஏதாவது ஒரு ஆயிலோ லைட் வெயிட் ஆயிலோ இருக்கிறதா பார்த்து நீங்கள் ஸ்கேல்பை மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆயில் வந்து எப்படி வைக்கணும், டெய்லி என்ன வச்சாதான் முடி வளருமா அப்படின்லாம் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். ஒரு சிலருக்கு எவ்வளோ எண்ணெய் வச்சாலும் முடி வந்து டக்குன்னு உறிஞ்சிடுற மாதிரி இருக்கும், ட்ரை ஆகிடும். அப்படி இருக்கவங்க முந்தின நாள் நைட்டு ஆயில் வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்க் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கேல்பா இருக்கு அப்படின்னா ரொம்ப டீப் கண்டிஷனிங் மாஸ்க், புரோட்டீன் மாஸ்க் அந்த மாதிரி இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது எக், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் கேஸ்டர் ஆயில், அதாவது ஆயில் பேஸ்ட் ஹேர் மாஸ்கா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதிக அளவில் எண்ணெய் கண்டென்ட் இருக்க மாதிரி. உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பா இருக்குன்னா ஆயிலை கம்ப்ளீட்டா விட்டுட்டு நார்மலா இந்த வெந்தயத்தை ஊற வச்சு யூஸ் பண்றது, அப்புறம் இந்த செம்பருத்தி இலை, ஆலோவேரா இந்த மாதிரி இருக்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீடைல்டு ஹேர் கேர் வீடியோ அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதில் பார்த்துக்கோங்க. அதில் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கேல்ப் டைப் இருக்கவங்க அப்படின்றத. இதில் சாம்பிளுக்கு தான் நான் 1-2 சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 வாரத்துக்கு 1 நாள் ஆச்சு ஸ்கேல்பை கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ணுங்க. இந்த டீடாக்ஸ்ன்றது எல்லாரோட ஸ்கேல்புக்கும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று. அதாவது நம்ம இத்தனை வருஷமா நிறைய ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருப்போம், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம், ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க போர்ஸ்ல போய் படிஞ்சிடும். ஸோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அப்பப்போ கிளியர் பண்ணாதான் நம்ம அப்ளை பண்ணுற இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட சத்து வந்து ஸ்கேல்புக்கு போய் சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டீடாக்ஸ்ன்ற விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அதுவுமே எப்படி பண்ணணும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாகவே. தேவைப்பட்டா அதை பாருங்க. இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்கிறேன். டீடாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாம்பு கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஷாம்பு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹிமாலயன் சால்ட், பிங்க் சால்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஸ்கேல்பை வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரப் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிங்கன்னா போர்ஸில் பிளாக் ஆகிருக்க இந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ், அப்புறம் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க இந்த விஷயங்கள்லாம் வந்து பிளாக் ஆகிருந்தால் அது கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். நீங்கள் இன்னைக்கு வந்து இப்போ நான் சொன்ன இந்த டீடாக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அன்னைய நாளில் ஹேர் மாஸ்கோ ஹேர் ஆயிலோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெறுமனே இந்த டீடாக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு நாள் இல்லை 2 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் வைக்கிறது இல்லை வேற ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். டீடாக்ஸ் பண்ணுற அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. 3வது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது தெரியும், தண்ணியில் வந்து ஷாம்புவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லதுன்னு. அதுக்கு பதிலாக நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை கொதிக்க வச்சு ஹெர்பல் வாட்டர் வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், துளசி கொதிக்க வச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், நீம் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், அப்புறம் ரோஸ்மெரி லீவ்ஸ் இருக்குல்ல அதை கூட கொதிக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொய்யா இலை இந்த மாதிரி ஹெர்பல் பொருளாக இருக்கிறதா வந்து பார்த்து நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சு அதில் ஷாம்புவை கலக்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் வந்து அது கொடுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வெறும் இந்த இலையை மட்டும் தான் கொதிக்க வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பச்சை பயிறு, அதுக்கப்புறமா வந்து அரிசி வேக வச்ச தண்ணி, அதாவது சாதம் வடிச்ச தண்ணி இல்லை அரிசி ஊற வச்ச தண்ணி அதை கூட யூஸ் பண்ணலாம். வெந்தயம் கொதிக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முடிக்கு நல்லா நம்மளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய பொருள் நிறைய பேருக்கு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே நம்மளுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்பை வந்து உங்களுக்கு அழுக்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாதான் முடியை வந்து மேனேஜ் பண்ண முடியும், ஹேர் வாஷ் பண்ணாதான் பார்க்கறதுக்கு முடி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தினமுமே ஹேர் வாஷ் பண்ணுறது, வெறுமனே தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸஸாக முடியை வந்து நீங்கள் ஈரமாக்கிட்டே இருக்கீங்க, இல்லை ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டூ மச்சான்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்காது. ஸ்கேல்ப்பும் வந்து போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. இப்போ சப்போஸ் இன்னைக்கு வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க, நடுவில் 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில் போகிற வேலை இருக்குது, அதாவது ஹேர் வாஷ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வருது அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணி மறுபடியும் ஹேரை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிங்க. ரெஃப்ரெஷிங் ஸ்ப்ரே வந்து அதுக்கு பதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெஃப்ரெஷிங் ஸ்ப்ரேனா அது வந்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் பாதி அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, பாதி அளவுக்கு நீங்கள் குடிக்கிற மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில், ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு பிடிச்சது வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயிலோ, ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலோ, இல்லை லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலோ, இல்லை எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 ட்ராப் வந்து அந்த வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா குலுக்கிட்டு அதை உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு முடியல லைட்டாக சீப்பால் சீவி விட்டிங்கனாலே ஹேர் வாஷ் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹேர் அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே போதும். இதுக்காக நீங்கள் வந்து திரும்பவும் ஷாம்பு, கண்டிஷனர்னு நிறைய கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாலும் ஹேர் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்கேல்ப் சீரம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ஹேர் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல்ப் சீரம் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்ப் சீரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் ரெடிமேடாக காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படி கிடையாது. ஸ்கேல்ப் சீரமும் வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் நிறைய ஸ்கேல்ப் சீரம் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் சீரம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை நான் உடனடியாகவே நான் யூஸ் பண்ணிடுவேன் அப்பப்போ அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் கூட செடியிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரெடிமேடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கலரோ ஃப்ராக்ரன்ஸோ எதுவுமே இல்லாமல் பியூரான ஜெல்லாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா ஒயிட் கலர் மாதிரி இருக்கும்ல, அதுவாக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டு கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 ட்ராப் இது கூட சேர்த்து நல்லா குலுக்கி இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, கெட்டியாகவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்குன்னா அதை கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது முடியை வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கணும். ஹேரை வந்து ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடியை காய வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெயிலில் போனாலும் சரி, நிறைய இந்த தூசி அது இதுன்னு பட்டாலும் முடிக்கு வந்து எதுவும் ஆகாது. இப்போ நான் சொன்ன இந்த வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த சீரமை நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணலாம். கடையில் வாங்கினா நம்ம முடிக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹேர் டேமேஜ் ஆகும். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்கேல்ப்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நான் நிறைய சீரம் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். 6th முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிலில் வந்து டேரெக்டாக போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷாலோ இல்லை ஸ்கார்ஃப் மாதிரி எதாவது போட்டு முடியை வந்து கவர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது டேரெக்டாக சன்னில் வந்து ரொம்ப நேரம் முடி இருக்கிற மாதிரி விடாதீங்க. மோஸ்ட்லி நம்ம வெளியில் போகிற வேலைலாம் இருக்கும் தான், முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஹேரை டேமேஜ் பண்ணக்கூடியது ஹீட்டிங் டூல்ஸ். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுவாங்க, கர்லர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் முடியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணாதான் ஸ்கேல்பை ஸ்ட்ரென்த்தாக வந்து நம்ம வச்சுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேனில் காய வைங்க, இல்லை நேச்சுரல் காற்றுல வந்து காய வச்சாலுமே நமக்கு போதும். கொஞ்ச நேரம் வெயில் வந்து படுற மாதிரி நீங்கள் நின்று காய வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் டைரெக்டாக அதிக வெயில் இருக்கிறப்ப முடியை வந்து வெயிலில் காட்ட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஷாம்புவாக இருக்கட்டும், கண்டிஷனராக இருக்கட்டும், இல்லை ஹேர் சீரமாக இருக்கட்டும், எந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணாலும் இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே முடியை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற இந்த முன்னாடி சொன்ன 6 விஷயத்துமே நான் ஃபாலோ பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும், ஆனால் ரிசல்ட் இல்லைன்னு ஒரு சிலருக்கு தோணும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சாப்பாடை வந்து நம்ம என்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டைமுக்கு தூங்கி டைமுக்கு எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சிலர் ரொம்ப லேட் நைட் தூங்குறது, காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களோட ரொட்டீனையே பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஸ்கேல்ப் ரொம்ப வீக் ஆகும். ஸ்கேல்ப் மட்டும் இல்லை, இந்த விஷயம் வந்து நம்ம ஹெல்த்தையே பாதிக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக இந்த ஹெல்தி டயட் வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்றது அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பவுமே கரண்ட்டாக நான் என்ன வந்து ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவை டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். அது இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 7 விஷயத்தையும்
ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 monthsலேயே உங்களால் பெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த விஷயங்கள் தான் இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.